ஒரு அதோட தொடர்பை ஏற்படுத்திக்கலாம். இது யூடியூப்போட பிரச்சனை. அதில் என்ன பண்ணணுன்னா, அந்த வெத்தலையில் விளக்கெண்ணெயை தடவி அதில் ஒரு ரோஜா இதழை போட்டு திப்பிலியை ஒரு 10 நம்பர் அதில் வச்சு வில்வ இலை பொடி கொஞ்சோண்டு சிறிதளவு சேர்த்து நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா இடித்து அது குல்கந்து மாதிரி ஆகும். அதை கையில் எடுத்து அந்த வெத்தலையில் வச்சு பிரண்டையை எடுத்து நல்ல விளக்கில் வாட்டி அதை அப்படியே அந்த சாறு ஒரு 10 சொட்டு அதில் விட்டு அப்படியே அந்த வெத்தலையை மடித்து பீடை போடுற மாதிரி போட்டு மென்று சாப்பிட்டா இந்த மூட்டு வலி, இடுப்பு வலி, ஜவ்வு தேய்மானம் இது அனைத்தையும் வலிகளையும் குணப்படுத்தும். பேக்கேஜ் நம்பர் 3, வேப்பெண்ணெயில் பச்சை கற்பூரத்தை கலந்து சூடு செய்து தடவினாலும் விரைவில் கால் வலி தீரும். பேக்கேஜ் நம்பர் 4, புளித்த காடி நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. புளித்த காடி நீர்னால் அரிசி கழுவுன தண்ணியை புளிக்க வைக்கிறது. அதில் 1 லிட்டர் எடுத்துக்கணும். அதில் எட்டி கொட்டையை ஒரு 150 கிராம் சேர்த்து கொதிக்க வைக்கணும். சொண்டி 250 லிட்டர், 1 லிட்டரு 1/4 லிட்டராக மாறணும். அந்த அளவுக்கு காய்ச்சி அதோடு அதே அளவுக்கு எலுமிச்சம்பழச்சாறு விட்டு கலந்து மிதமான சூட்டில் கொதிக்க வச்சு எடுத்து தடவி வரணும். அப்படி தடவி வந்தால் சர்வ அங்கவாதம், சர்வத்தில் அங்கத்தில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வாதங்களும் தீரும். எலும்பு சம்பந்தப்பட்ட வாதம், கபவாதம், ஊறு சம்பனவாதம், சந்துவாதம், அமிலத்தினால் வரக்கூடிய வாதம், கோரமான வாத சூளை ரொம்ப அதிகமாக கை காலில் இழுத்துக்கிறது, தனுர்வாதம் என்றால் வில்லு மாதிரி வளையும், அந்த மாதிரி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட நோய்களையெல்லாம் மேற்படி மருந்து தயாரித்து அதை நீங்கள் தடை வந்தீங்கன்னா அதிலிருந்து குணம் காணலாம். பேக்கேஜ் நம்பர் 5, நல்லெண்ணெய் ஒரு 50 மில்லி, வேப்பெண்ணெய் 50 மில்லி, புங்க எண்ணெய் 50 மில்லி, அப்புறம் சித்திரத்தை 10 கிராம், கிராம்பு 10 கிராம், எருக்க இலை, பழுப்பு இலை 5 கிராம். இன்னும் அனைத்தையும் ஒரு இரும்பு சட்டியில் போட்டு நல்லா காய்ச்சி நல்லா வடிச்செடுத்து ஆற வச்சு அதை வலி உள்ள இடங்களில் தடவி வந்தால் அது உடனடியாக குணமாகும். பேக்கேஜ் நம்பர் 6, இந்த நரம்பு மண்டலம் நிறைய பேருக்கு பாதிக்குது, அதான் ஸ்ட்ரோக்குங்கிறது. இந்த நரம்பு மண்டல பாதிப்பை எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டால், தேங்காய் எண்ணெய் ஒரு 200 மில்லி எடுத்துக்கணும். அதோட ஒரு நல்லெண்ணெய் ஒரு 200 மில்லி எடுத்துக்கணும். வாதநாராயணம் பொடி, தொழுதாழை இலை பொடி, ஆடாதோட பொடி, வேப்பலை பொடி, இதெல்லாம் ஒரு 25 கிராம், எல்லாம் சம அளவு இருக்கணும். அடுத்தது பூண்டு பல் 10 நம்பர் போட்டு நல்லா இடித்து காய்ச்சி நல்லா எண்ணெய் பதம், அந்த தண்ணி பதம் போய் எண்ணெய் பதமாகும். அதை அப்படியே எடுத்து வடித்து இதை பயன்படுத்தினா நரம்பு மண்டல பாதிப்பு அனைத்து நரம்பு வலிகளும், சுருண்டு வாதமும், அதாவது வெரிகோஸ் வெயின்ஸ்னு சொல்கிறாங்க அது, அடுத்தது கழுத்து பிடிப்பு, முதுகு இடுப்பு வலிகள் முதலியன சரியாகும். அடுத்தது பேக்கேஜ் நம்பர் 6, மூட்டு வலி, மூட்டு வீக்கம், மூட்டில் வலிக்கும். நிறைய பேருக்கு ஏஜ் ஆனவுன்னா இந்த டிசீஸ் அதிகம் பேருக்கு வரும். நீர்த்தன்மை குறைந்துருச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சின்ன குழந்தைகளுக்கும் கீழே போய் விழுந்து மூட்டில் வழிபட்டுடும், இந்த மூட்டு வீக்கமாகிடும். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, பூவரசு இலை ஒரு 3 நம்பர் எடுத்துக்கணும், வெள்ளை மிளகு 15 நம்பர் எடுத்துக்கணும், சித்திரத்தை 1 கிராம் எடுத்துக்கணும், கிராம்பு 10 நம்பர். இந்த 4 பொருள்களையும் வேப்பெண்ணெய் 75 மில்லி அப்படின்னு சொல்கிறேன். நான் சொல்கிற கணக்கு வேறு, நீங்கள் அதை அப்படியே ரெட்டிஃபை பண்ணிக்கணும், அதை பெருக்கிக்கணும். 75 மில்லி எல்லாவற்றையும் அரைச்சி எண்ணெயில் கலக்கி மிதமான சூட்டில் காய்ச்சணும். ரொம்ப ஓவராக கொதிக்க வைக்கக்கூடாது, லேசான சூட்டில் கொதிக்க வைக்கணும். வடித்து அது எல்லா சரக்கும் இறங்கின பிறகு அதை அப்படியே எடுத்து நன்றாக ஆறிய பின்பு எடுத்து தேய்த்து விட வேண்டும்.
மூட்டு வீக்கம், மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் இவைகள் அனைத்தும் தீரும். அடுத்தது பேக்கேஜ் நம்பர் 6, வாதநாராயணன் இலை 10 கிராம், வால்மிளகு 7 நம்பர். அந்த வாழை கிள்ளிடணும். அப்புறம் வெற்றிலை 3 நம்பர், முருங்கை இலை, முள் முருங்கைன்னு சொல்லுவாங்க, கல்யாண முருங்கைன்னு பேர். அந்த முள் முருங்கை இலை ஒரு 3 நம்பர். அடுத்தது பூண்டு பல் 3 நம்பர், வேப்பெண்ணெய் 50 மில்லி. அதில் போட்டு எல்லாவற்றையும் பச்சையாகவே எண்ணெயில் இட்டு மிதமான சுட்டில் காய்ச்சி வச்சு எடுத்து தடவுனா மேற்படி மூட்டு வலி முழுவதுமே தீரும். அடுத்தது நான் இப்போ கொடுக்கப்பட்ட எல்லா பேக்கேஜும் பத்திரமா வச்சுக்கோங்க. இல்லை இதை எழுதி நோட்டில் வச்சுக்கோங்க. இந்த எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம், சதை மண்டலம், எந்த இடத்துல எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கேட்கக்கூடிய இந்த தைல பேக்கேஜை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். அப்பப்போ தேவைப்படும் பொழுது நீங்களே செய்து கொடுக்கலாம், இல்லை மற்றவங்களுக்கு செஞ்சு நீங்கள் கொடுத்துடலாம். ஒரு பெரிய உதவியாக இருக்கும். மூட்டு வலி வந்தவங்கள தான் கேட்டு பார்க்கணும். அதே மாதிரி ஸ்ட்ரோக் வாய் கையெல்லாம் இழுத்துட்ருக்காங்க வர, அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். நம்ம என்னமோ எழுதணும் போடுறோன்னு நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு நினச்சிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் சரி பண்ணி ஆகணும். இதை எல்லாருக்கும் பயன்படுத்த சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வெகு நாட்களுக்கு பிறகு நான் உங்களுக்கு இந்த எபிசோடு போட்டிருக்கிறேன். இதை படித்து பயன்பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.